வணக்கம். என் பெயர் லாவண்யா. நான் சென்னை திருவான்மியூரை சேர்ந்தவள். 2025ற்கான கொலு, எங்கள் வீட்டு கொலு, அன்பே சிவம் என்ற தலைப்பில் இந்த வருடம் அரங்கேறியது. Usually the golu has to be kept in traditional step method, but nowadays people arrange golu theme wise anywhere and everywhere in the house. But the traditional steps usually are adorned by big beautiful dolls. So எங்கள் வீட்டின் முதல் படியில் மகிஷாசுரமர்தினி, அதைத் தொடர்ந்து இரண்டாவது படியில் அந்தந்த ஊரில் இருந்து வாங்கி வந்த எங்கள் வீட்டில் குடியேறிய அந்தந்த கடவுள். குருவாயூரிலிருந்து வந்த கிருஷ்ணர், ஒடிசாவிலிருந்து புவனேஸ்வரிலிருந்து வந்த ஜெகநாத் பூரி கிருஷ்ணர் திரிபங்கா போஸ்டரில், which is a very rare and a unique doll. We have always seen Jagannatha as what we see inside this little temple. This is Rama from Ayodhya, this is Srinath ji from Udaipur, and this is Balaji from Tirupati. The third step, we arranged few episodes from Ramayana. The fourth step was continuously shown by the various episodes in the life history of Krishna. His birth, his leelas, then his Rasa Leela. The Rasa Leela was very sincerely depicted by me, showing Krishna dancing with gopikas in concentric circles, which is particularly described as how it is. It is not a random dance. There is a very beautiful arrangement where Krishna is in the center, surrounded by 16,000 gopikas in concentric circles, and each circle has a Krishna and each gopika has a bhava that Krishna is with him. This is Mahalakshmi from Kolhapur. And who is this? He is Pandarinatha, who adorned our last year's Golu. The theme was Pandharipur, and we depicted many incidents and the Krishna Leelas, the Vithala Leelas of Pandharipur. This is the Varkari from Pandharipur. And now going on to the main Golu, the theme this year was Anbe Shivam. We tried to depict the incidents in the lives of 12 Nayanmars and one more Shiva Bhakta. The main idea conceptualized from these main Nayanmars, who are together called as Nalvar. Thirugnana Sambandar to our left, followed by Appar with the Ho, Sundarar who is adorned like a king, and Manika Vasagar. On the top we see the Kailasa, the Shiva family. And who is this? யாரப்பா இது தலை கீழாக நடந்து கொண்டிருக்கிறது? ஆம், காரைக்கால் அம்மையார். காரைக்கால் என்ற ஊரில் தன் கணவரால் கைவிடப்பட்டு, பயந்து போய் கைவிடப்பட்டு, ஒரு மாங்கனியை அவர் தன்னுடைய கணவனுக்காக சிவனிடமிருந்து பெற்று கொடுத்தாராம். கேட்டவுடன் மாம்பழம் மிரக்கல் போல வந்ததாம். அதனால் பயந்து போய் காரைக்கால் அம்மையாரின் கணவர் அவரை விட்டுவிட்டு வேறொரு கல்யாணம் செய்து கொண்டாராம். காரைக்கால் அம்மையாரோ புனிதவதியாக மிக அழகானவள். தன்னுடைய இளமையை துறந்து வயதான மூதாட்டியைப் போல தன் உருவத்தை சிவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டார். கைலாசத்திற்கு சென்றபோது கைலாயமே சிவனாக தெரிந்ததாம். அதனால் பேயுருவம் எடுத்துக்கொண்டு கைலாசத்தை கையால் ஏறினாராம். சிவன் இந்த உலகத்தில் அம்மா என்று வாய் நிறைய கூப்பிட்டது காரைக்கால் அம்மையாரை மட்டுமே. சிவன் ஆதி கடவுள். சிவனுக்கு அம்மா யார் என்று யோசித்தால் யாரும் கிடையாது. அவர் ஆதி கடவுள். ஆனால் அவரே அம்மையே என்று காரைக்கால் அம்மையாரை கூப்பிட்டாராம்.
அதன் பிறகு நால்வரின் கதைகள். சீர்காழியில் ஞானப்பால் கொடுத்து திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டார்கள் பார்வதியும் சிவனும். முருகனின் ஸ்வரூபம் அல்லவா, ஞானத்தை தான் கொடுக்க முடியும். சுந்தரர், அவர் கைலாயத்தில் ஆலால சுந்தரர் என்ற பெயரில் வாழ்ந்தார். 2 அப்சரசுகளை பார்த்து மயங்கியவுடன் சிவன் பூலோகத்திற்கு சென்று வா, அங்கு சென்று கல்யாணம் செய்து கொண்டு பிறகு காம குரோத ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டு மீண்டும் கைலாசத்திற்கு வா என்று சொன்னாராம். சுந்தரரோ, நான் உன்னுடைய பக்தர், நான் உன்னை விடமாட்டேன் என்று சொன்னபோது, பூலோகத்தில் நீ என் பணிதான் செய்ய போகிறார், சிவகாரியமும் சைவ சித்தாந்தத்தையும் தான் பரப்பப் போகிறாய், சென்று வா என்று கூறினாராம். பூலோகத்தில் அவர் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட இருந்த போது ஒரு பித்தனாக வந்து சுந்தரரை ஆட்கொண்டார். முதலில் சுந்தரர் சிவனை பார்த்து பாடிய பாடல் பித்தா பிறைச்சூடி பெருமானே என்று. சிவனும் அவரும் சேர்ந்து விளையாடிய திருவிளையாடல்களில் சுந்தரர் ஒருமுறை கண்களை இழந்தார். அப்பொழுது சிவன் கோல் கொண்டு அவரை ஆட்கொண்டார். பறவை சங்கிலியுடன் வாழ்ந்து முடித்து, சிவனே, நான் மறுபடியும் கைலாயத்திற்கு வரவேண்டும் என்று கூறினாராம். சிவன் உடனே ஐராவதத்தை அனுப்பி அவரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார். பூலோகத்தில் சுந்தரர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் சேரமான் நாயனார். அவரும், டே சுந்தரா, நீ மட்டும் கைலாயத்திற்கு போகாதே, நானும் வருகிறேன் என்று ஐராவதத்தை தொடர்ந்து அவரும் கைலாயத்திற்கு பறந்து சென்றாராம். அதோ ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் சுந்தரர் சேரமான் நாயனார். இப்பொழுது அப்பரின் வாழ்க்கையை பார்ப்போம். அப்பரின் அக்கா திலகவதி, அவர்தான் மருள் நீக்கியார் என்ற அப்பரை சிறிய வயதில் வளர்த்து வந்தார். அப்பரோ வழி தடுமாறி சமண மதத்தை மேற்கொண்டார். சமண மதத்தில் அவர் எல்லா சித்தாந்தத்தையும் படித்து முடித்திருந்த போது அவர் வந்ததோ சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்காக, சைவ நெறியை பின்பற்றுவதற்காக. But he became a Jain monk initially. But Shivan had to come back and direct him towards Shaiva Siddhanta. So, சிவன் அவருக்கு ஒரு சூளை நோயை கொடுத்தாராம். வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. சமண மதத்தில் இருப்பவர்கள் யாராலும் அந்த வயிற்று வலியை போக்க முடியவில்லை. He came back to his sister and அவருடைய அக்கா அவரை சிவநாமத்தை மட்டும் ஜபிக்க சொன்னாராம். வயிற்றிலும் உடம்பிலும் திருநீற்றை தடவி ஓம் நமச்சிவாய என்று ஜபி, இன்று முதல் உன்னுடைய சூளை நோய் தீரும் என்று சொன்னாராம். Like a miracle, the stomach pain disappeared. At that moment, மருள் நீக்கியார் transformed into திருநாவுக்கரசர், சிவன் ஆட்கொண்ட இடம். அதனால்தான் கூறுவர், சிவன் பால் கொடுத்து திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டார், கோல் கொடுத்து சுந்தரரை ஆட்கொண்டார், சூல் கொடுத்து அப்பரை ஆட்கொண்டார் என்று. சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு வந்த பொழுது அங்கிருந்த பாண்டிய ராஜாவோ சைவ மதம் மீண்டும் தலையெடுத்து ஓங்கிவிடும் என்று அப்பரை அழிப்பதற்காக பல வகைகளை, பலவிதமான முறைகளை மேற்கொண்டாராம். கல்லில் கட்டி கடலில் போட்டார், மத யானையை அழைத்து வந்தார், ஒரு வீட்டில் நெருப்பை வைத்தார். எல்லா இடற்றிலும் அப்பர் பாடிய தேவாரத்திற்காக உருகி சிவன் வந்து காப்பாற்றினாராம். இறுதியில் தன்னுடைய 80வது வயதில் திருவையாறிலேயே கைலாச தர்ஷன் பெற்ற அப்பர் அங்கேயே முக்தி அடைந்தார். பூசலார் நாயனார் மனதிலேயே கோவில் கட்டி கொண்டார் அல்லவா? சிவன் ஆட்கொண்டு இன்றும் சென்னையில் அவர் மனதில் கட்டிய கோவில் திருவேற்காட்டிற்கு அருகே உள்ளது.
அங்கிருக்கும் சிவனின் பெயர் என்ன தெரியுமா? ஹிருதயாலீஸ்வரர். திருநீலநக்க நாயனார். இவர் என்ன செய்தார்? திருநீலநக்க நாயனாரின் மனைவி அந்த கால வழிமுறைகளின்படி ஒரு முறை சிலந்தி விழுந்ததாம் சிவன் மேலே. அப்பொழுது அந்த காலத்தின் வழிமுறைப்படி தன் வாயில் இருக்கும் எச்சலால் அந்த சிலந்தியை தள்ளிவிட்டு எச்சலை மருந்தாக தடவினாராம். திருநீலநக்க நாயனாருக்கோ அது பிடிக்கவில்லை. மனைவியை தள்ளி வைத்து விட்டார். அன்றிரவு சிவன் இவ்வாறு காட்சியளித்தாராம். டே திருநீலநக்க நாயனாரே, என் உடம்பில் பார்த்தாயா? எல்லா இடத்திலும் கொப்பளங்கள். ஆனால் உன் மனைவி தடவினாலே அவளுடைய எச்சிலை, அந்த இடத்தில் மற்றும் ஒரு கொப்பளமும் இல்லை பாத்தியா என்று கூறினாராம். அவள் செய்தது என் நலனுக்காக தான், அவளை தள்ளி வைக்காதே என்று திருநீலநக்கனாரின் வாழ்க்கையை ஆட்கொண்டார் சிவன். இங்கே நாம் பார்ப்பது திருஆனைக்காவல். திருஆனைக்காவலில் மறுபடியும் ஒரு சிலந்திக்கும் ஒரு யானைக்கும் போட்டி. யார் சிவனுக்கு அதிக ஆராதனையும் அபிஷேகமும் பூஜை விதிகளையும் செய்கிறோம் என்று. இறுதியில் அந்த சிலந்தியும் அழிந்து போனது, யானையும் அழிந்து போனது. அந்த சிலந்திக்கும் யானைக்கும் தீரா பகை. அங்கே சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் கோச்செங்கச்சோழ நாயனார் என்று ஒரு நாயனார், ஒரு சோழ ராஜாவாக பிறந்தாராம். அந்த சிலந்தி கோச்செங்கச்சோழ நாயன்மார். கண்களை பாருங்கள், அந்த சோழ ராஜாவிற்கு சிவப்பாக இருக்கிறது. அதனால்தான் கோச்செங்கச்சோழ நாயன்மார். கோச்செங்கச்சோழ நாயன்மார் அடுத்த பிறவியில், முற்பிறவியில் சிலந்தியாக இருந்தோம் என்று நினைவில் வைத்துக்கொண்டு, இந்த யுகத்தில் இனி ஒரு குட்டி பிறந்த யானை கூட ஜம்புகேஸ்வரரை வந்து தரிசிக்கக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்று இன்றும் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பார்த்தீர்களானால் சிவ கர்ப்பகிரகத்தின் வாயில் மிக சிறியதாக இருக்கும். நாம் அனைவரும் குனிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அதை போல யானை உள்ள வரக்கூடாது என்று அந்த வாயிலை சிறியதாக வைத்தவர் கோச்செங்கச்சோழ நாயன்மார். இது அவர் வாழ்வில் ஒரு சிறிய பகுதி. கோச்செங்கச்சோழ நாயன்மார் 1000 கோயில்களுக்கும் மேல் திருப்பணி செய்துள்ளார். இன்று நாம் தஞ்சாவூர் பக்கம் பார்க்கும் பல கோவில்கள் இன்று நாம் பார்க்க முடிகிறதென்றால் அது கோச்செங்கச்சோழ நாயன்மார் செய்த திருப்பணியால் தான். யாரப்பா இது? கரும்பை வைத்து கொண்டு நிற்கிறாரே, அவர்தான் பட்டினத்தார். தன் மகனின் அறிவுரையால், சிவன்தான் அவருடைய மகன், மருதாவனா என்று பெயர். இதுதான் அவர் மகன். அவருடைய அறிவுரையால் காதருந்த ஊசியும், அதோ தெரிகிறதா, காதருந்த ஊசியும் துணை வாராதே உன் கடை வழிக்கே, இந்த செல்வச் செழிப்பையெல்லாம் விட்டு சென்று விடப்பா என்று கூறிய போது அனைத்து செல்வ செழிப்புகளையும் விட்டு ஊரூராக சென்று ஆலயமாக சென்று சிவத்தொழில் செய்தார், சிவபணியாற்றினார். இறுதியில் திருவொற்றியூரில் வந்து சரணடைந்தார். அங்குதான் அவருக்கு முக்தி. அது மாணிக்கவாசகரின் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. பிட்டுக்கு மண் சுமந்த கதை மூலம் வந்திப்பாட்டிக்கு அருள் செய்தார் சிவன். மாணிக்கவாசகருக்கு நரியான கதை மூலம் அருள் செய்தார். அதுதான் மாணிக்கவாசகர் நம்முடைய கொலுவில் அரங்கேறும் கதை. அது யாரப்பா? நந்தி நகர்ந்திருக்கிறதே, அதுதான் நந்தனார் நாயன்மார். அவருக்கு இன்னொரு பெயர் என்ன? திரு நாளை போவார். தீண்டத்தகாதவரான நம்முடைய நந்தனாருக்கு கோவிலின் உள் அனுமதி கிடையாது. எந்த கோவிலின் உள்ளும் செல்ல முடியாது. வெளியிலிருந்தே சிவனை பார்ப்பதற்காக அந்த நந்தி அதோ திருப்புன்கூர் என்ற ஊரில் நகர்ந்து
நேராக சிவதர்ஷனத்தை பெற்றவர் நந்தனார். அதோ இருக்கிறாரே, அது யாரு? கண்ணப்ப நாயனார். சிவனின் கண்களில் ரத்தம் வழிந்த போது தன் கண்களை யோசிக்காமல் கொடுத்த கண்ணப்ப நாயனார். ஆகையால் அத்தனை நாயன்மார்களை வைத்தோம். ஆனால் மீதமுள்ளது 50க்கும் மேல் நாயன்மார்கள். அடுத்த கொலுவில் முடிந்தவரை நாயன்மார்களின் கதைகளை சித்தரிப்போம். அன்பே சிவம்.